அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்கேன். இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற பில்டிங் வந்து தாராபுரம் உதயநகருங்க. உதயநகரத்தில் வந்து நம்ம பில்டிங் விசிட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே பாருங்கள், கிளவரத்தில் வந்து காம்பவுண்ட் ஆல்ரெடி கட்டிட்டாங்க. நம்மளுக்கு வடவரை வந்து காம்பவுண்ட் கட்டப்போகுதுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால நம்ம ரெடிமேட் காம்பவுண்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. இது பாருங்கள், செங்கல்ல கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நாள் 12 நாள் ஆயிடுச்சுங்க. இது வந்து ரெடிமேட் காம்பவுண்டில் ஒரே நாளில் வேலை முடிச்சிடும். கிட்டத்தட்ட இது ஒரு 40 அடி, 40க்கு 5 அடி ஹைட்டுங்க. இதில் வந்து கிளைண்ட்டு இன்ஜினியர்ஸாரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பைப் லைன் எல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண கூப்பிட்ருந்தாங்க. நாங்கள் வந்து கொட்டேஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. ஸ்டார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதில் பாருங்கள், ஒரே நாளில் முடிச்சிடலாங்க இந்த ஒர்க்கை. இந்த மாதிரி பில்டிங்கில் வந்து இன்னொரு ஐடியா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்ஜினியர்ஸாருக்கும் நம்ம கிளைண்ட்டுக்குங்க. என்ன ஐடியா கொடுத்துருக்காங்கன்னா, பைப் லைனு, மண் கொட்டுறது, மண் ஃபில் பண்ணுறதுங்க. இந்த எர்த்ராமர் வச்சு நம்ம அமுத்தும் போது அந்த 1.5 ஸ்லாப் வந்து நம்மளுக்கு தாங்காதுங்க, 2 ஸ்லாப் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த பில்டிங் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேங்க. கரெக்டாக ஒரு பொள்ளாச்சியில் வந்து நம்ம அந்த பில்டிங் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஒர்க் போயிட்டுருக்குங்க. அந்த ஒர்க்கை வந்து நான் உங்கள் அடுத்த வீடியோவில் காட்டுறேங்க. எதனால் இந்த பில்டிங்கில் நான் சொல்கிறேன்னா, இன்ஜினியர்ஸ் எல்லாம் லைக் பண்ணுறது வந்து அந்த 2 இன்ச் ஸ்லாப் வந்து லைக் பண்ணுறாங்க. எதனாலலாம் இங்கே காட்டுற பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கேப்பில் வந்து நம்ம காம்பவுண்டு வந்து ரெடிமேட் காம்பவுண்ட் ஃபில் பண்ணும்போது எர்த்ராமர் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அவங்க பயப்படுறாங்க. 1.5 இன்ச் ஸ்லாப் வந்து நம்மளுக்கு கனம் பத்தாதுங்க, 2 ஸ்லாப் கேட்டிருக்காங்க. அதுக்குன்னு தனியாக மோல்டு நம்ம ரெடி பண்ணி இப்போ 2-3 பில்டிங்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு காட்டுறேங்க. இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு 2000-3000 தான் வித்தியாசம். 2 இன்ச் ஸ்லாப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 அடி போஸ்ட்டுங்க. 10 அடி போஸ்ட்டில் டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சுன்னா மீதி 8 ஸ்லாப்புங்க. 8 ஸ்லாப்பை 3 ஸ்லாப் வந்து பேஸ்மெண்ட்டத்துக்கு அந்த மண் ஃபில் பண்ணுறதுக்காக அந்த 2 ஸ்லாப் ஃபிட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து மேலே வந்து 5 ஸ்லாப் இருக்குங்க. அந்த 5 ஸ்லாப் வந்து நார்மல் சைஸில் போட்டுக்கலாங்க. அது எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆனால் வந்து பேஸ்மெண்ட்டத்துக்குள்ளே போகிறனால நம்மளுக்கு கனம் அதிகமாக இருக்கனால நல்லா சீட்டிங் ஆகிக்கும். அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து நம்ம இப்போ வந்து 2-3 இடத்துல பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் எல்லாம் கால் பண்ணி எங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் கூப்பிட்டு கேளுங்க. இதுக்கு எல்லா பில்டிங்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி போட்டால் தான் நல்லா தாங்குங்க. ஃபஸ்ட் குவாலிட்டிங்கிறது நம்ம நார்மல் ஸ்லாபுக்கு 8 ஸ்லாபுங்க. 8 ஸ்லாப் ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணால் நார்மல் ஸ்லாப்புக்கு 8 ஸ்லாப் தான் இருக்கணும். அதே மாதிரி 15 நாள் க்யூரிங் கொடுக்கணுங்க. 1. ரெண்டாவது வந்து 2 ஸ்லாப்பு வந்து 6 ஸ்லாப் தான் அறுக்க முடியுங்க. 6 ஸ்லாப் தான் அறுக்க முடியும். அந்த 6 ஸ்லாப்பில் வந்து அதுக்கும் 15 நாள் க்யூரிங் கொடுத்துட்ருக்குறோம். அந்த 2 ஸ்லாப் இப்போ சக்ஸஸாக நல்லா போயிட்டுருக்குதுங்க. உங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பார்க்கலாம். அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். நிறைய சைட்டுக்கு போகிறனால நம்ம வீடியோஸ் முன்ன மாதிரி எடுக்க முடியலைங்க. அதனால் 2 ஸ்லாப்பு இப்போ இந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறேன். இந்த பில்டிங் ஏரியாவில் அதிகமான மண் நம்ம ஃபில் பண்ணும்போது 3 அடி 2 அடி 4 அடியெல்லாம் ஃபில் பண்ணும்போது அந்த 2 ஸ்லாப் கம்பல்சரி போடுங்க, நல்லாயிருக்கும். அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.